திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ரித்தன்யாவின் செல்போன்களை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரித்தன்யாவின் 2 செல்போன்களை தடயவியல் சோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரித்தன்யாவின் 2 செல்போன்களை சோதனை செய்ய காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த ரித்தன்யாவினுடைய இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில வரதட்சணை கொடுமை காரணமாக புதுமண பெண் ரித்தன்யா விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அவருடைய கணவர் கவின்குமார் மற்றும் அவருடைய பெற்றோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சூழல்ல கவின்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரித்தன்யாவினுடைய 2 மொபைல் போன்கள் கண்டெடுத்ததாகவும் அவற்றை ஆய்வு செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ரித்தன்யாவுடைய இந்த 2 மொபைல் போன்களும் ஆய்வு செய்ய காவல்துறையினரும் கூறிய போது அவர்கள் மறுத்துவிட்டதாகவும், திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று தோழிகளிடம் ரித்தன்யா பேசிய விவரங்கள் போன்ல இருப்பதால் அந்த விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கவின்குமார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே சமயம் காவல்துறை தரப்பில் இந்த போன்களை புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2 மொபைல் போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு.